तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 7 வகை பிறப்புகளும் அவற்றின் குணநலன்களும் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, புராணங்கள் 7 வகை பிறப்புகள் எவை எவை என்பன பற்றியும், அவை மனிதராக பிறந்தால் அவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்றும், பரிபூரணம் 1600 அகத்தியர் கூறும் தகவல்களை காண்போம். அதாவது உயிர்களின் நல்வினை தீவினை முடியும் வரை அவர்களின் வினைக்கேற்ப தேவர்களாக, மனிதர்களாக, மிருகங்களாக, பறவைகளாக, நீரில் வாழ்வனவாக, ஊர்வனவாக தாவரங்களை பிறப்பெடுப்பாங்க. மேலே கூறிய ஒழுங்கினப்படிதான் உயிர்கள் பிறப்பெடுப்பாங்க என்று கூற முடியாது. அவர்களின் வினைக்கேற்ப எந்த ஒரு ஒழுங்குமுறையிலும் உயிர்கள் பிறப்பெடுக்கும். தேவர்களும் மனிதர்களாக ஆவார், மனிதர்களும் மனிதராக ஆவார், மிருகங்களும் மனிதராக ஆவார், பறவைகளும் மனிதராக ஆவார், நீர் வாழ்வனவும் மனிதராக ஆவார், ஊர்வனவும் மனிதராக ஆவார், தாவரங்களும் மனிதராக ஆவார். இந்த மனித பிறப்பிற்கு முன்னர் எடுத்த பிறப்பிற்கே மனிதர்கள் குணநலன்கள் மாறுபடும். தேவர்கள் மனிதராக பிறந்தால் எப்போதும் சிவபெருமானையும் சக்தியையும் வணங்குவாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க, குருவையும் போற்றுவாங்க. மனிதர்கள் மனிதராக பிறந்தால் தவம் செய்வாங்க. தான் என்ற அகங்காரம் இல்லாமல் எல்லோரிடமும் பெரியோரிடமும் அன்பாக பண்பாக நடப்பாங்க. அறுசுவை உணவுகளை வழங்குவாங்க. மிருகங்கள் மனிதராக பிறந்தால் முரண்பட்டு சண்டை செய்வாங்க. தான தர்மம் செய்யாமல் பேய் போல திரிந்து அலைவாங்க. பறவைகள் மனிதராக பிறந்தால் பசிக்கிறது என்று கேட்டாலும் உணவு கொடுக்க மாட்டாங்க, நல்ல சொற்களை கேட்க மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க, எதற்கும் வெக்கப்பட மாட்டாங்க. நீர் வாழ்வான மனிதராக பிறந்தால் தெரு தெருவாய் சுற்றி திரிவாங்க, சண்டை செய்வாங்க, குருவை பெரியவரை மதிக்க மாட்டாங்க. ஊர்வன மனிதராக பிறந்தால் கடவுளை நம்ப மாட்டாங்க, புத்தி கட்டு உழன்று பரிதவித்து திரிவாங்க. நல்ல வாசகங்களை கேட்கவோ பேசவோ மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க. தாவரங்கள் மனிதராக பிறந்தால் இன்பமானவற்றை செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க, இன்ப துன்பங்களை அறிய மாட்டாங்க, சிவபெருமானையும் சக்தியையும் வழிபட மாட்டாங்க, வேடமிட்டு பொய் பேசுவாங்க.